அனைவருக்கும் அன்பு வணக்கம். லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்கள் வசந்தவாசல் கவிமன்றத்தின் நண்பர்களுக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த 67வது சுதந்திர தின விழா நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நன்னாளில் தேசம் சில கெட்டவர்களின் மோசமான செயல்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நல்லவர்களின் பார்வையாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நல்லவர்களும் கெட்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தேசத்தில் தேசம் இப்பொழுது 67வது சுதந்திர விழாவில் அடியெடுத்து வைக்கப்படும் பொழுது சுதந்திரம் நமக்கு எந்த வகையில் எதிர்காலத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஒரு சிறிய விவாத மேடையாக இனியொரு விதி செய்வோம் என்ற தலைப்பிலே நமது வசந்தவாசல் கவிமன்ற நண்பர்கள் கோவை அன்பு அவர்கள், நாக்கி பிரசாத் அவர்கள், திரு ரூபஸ் அவர்கள், திரு தனபால் அவர்கள் இந்த சுதந்திர விவாதத்தில் கலந்து கொண்டு விவாதிக்க வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். வருக வருக, வணக்கம். சத்தியத்தை தவிர வேறு கடவுள் இல்லை. சத்தியத்தை தரிசிப்பதற்கு ஒரே மார்க்கம் அகிம்சைதான். இந்த அகிம்சைதான் சுதந்திரத்தை வென்றெடுத்தது. 30 கோடி மக்கள் வாழ்ந்தபோது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அப்பொழுதெல்லாம் வீடுகளிலிருந்து வீதி வரை, வீதியிலிருந்து நகர தெருக்கள் வரை சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது. அன்று தொடங்கிய சுதந்திரம் இன்றும் நவீன புரட்சியால் பல யுக்திகளை கையாண்டு இன்று சுதந்திரம் கொண்டாடப்படுகிறது. கார்கில் போருக்கு பிறகு நாம் வென்றெடுத்த இந்தியா இப்பொழுது மிகச் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். காரணம் நம்முடைய வளர்ச்சி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்ன கவிஞனின் அந்த அடிப்படை வரிகளில் நமது நாடு இன்றைக்கு தொழில் புரட்சியாகட்டும், தொழில்நுட்ப புரட்சியாகட்டும், பசுமை புரட்சியாகட்டும், பசுமை புரட்சிக்கு பிறகு இன்றைக்கு விண்வெளி புரட்சி, வெப்சைட், இன்டர்நெட், ஃபேஸ்புக், செல்போன் இப்படி உயர் தொழில்நுட்ப புரட்சிகளில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. காரணம் நம்முடைய ஒற்றுமை. நம்முடைய ஒற்றுமையினால்தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு சுதந்திரத்தோடு மற்ற நாடுகளை காட்டிலும் நம்முடைய நாடு வென்றெடுத்து கொண்டிருக்கிறது இந்த புரட்சியில். எனவே இந்த சுதந்திர நாளில் உங்களுக்கு என்னுடைய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசம் 30 கோடி மக்களை கொண்டிருந்த பொழுது ஏற்பட்டிருந்த ஒற்றுமை உணர்வு தற்காலத்திலும் நவீன தொழில்நுட்ப காலத்திலும் வளர்ச்சிகளை கண்டிருந்த போதும் பயனுள்ளதாகவே பலமுள்ளதாகவே இருக்கிறது என்பதை கோவை அன்பு சொன்னார். இதை பொறுத்து நமது தனபால் அவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறார் என்று பார்ப்போம். என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி மகிழ்கிறேன். ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி இன்னையோட 67 வருஷம் ஆனதாக சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் தோணுது. நள்ளிரவிலே ஒரு பெண் என்றைக்கு நகைகளை அணிந்து கொண்டு தனியாக தைரியமாக தெருவிலே நடந்து செல்ல முடியுமோ அன்றைக்குத்தான் உண்மையாக இந்தியாவிற்கு, இந்த தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்ததாக நான் ஒப்புக்கொள்வேன்னு காந்தியடிகள் சொன்னார். இன்றைக்கு காந்தியடிகள் உசுரோடு இருந்தால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதை ஒப்புக்கொள்வாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெண் நகைகளை அணிந்து கொண்டு தான் ரோட்டில் நடந்து போகணும்னு அவசியம் இல்லை. உடை மட்டும் அணிந்த ஒரு பெண்ணால் தெருவிலே நடந்து போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது கிடைத்த சுதந்திரத்தை நாம் சரியாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இந்தியாவும் இந்திய மக்களும் இருக்காங்க. மொத்தத்தில் இந்தியா ஒரு கோமா ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்தியாவில் என்னங்க இல்லை? இந்தியாவில் எல்லாமே இருக்குது. வறுமை இருக்குது, ஊழல் இருக்குது, வன்முறை இருக்குது, ஊழல், தீவிரவாதம் இருக்குது, பயங்கரவாதம் இருக்குது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது நாட்டுக்குள்ளே. இன்றைக்கி ப்ளே ஸ்கூலுக்கும் ப்ரீ கேஜிக்குமே 50,000 ரூபா பணம் கட்ட வேண்டியிருக்கு. இன்றைக்கி எல்லாத்துக்கும் நம்மளால் கல்வியை கொடுக்க முடிஞ்சுதா? குழந்தை தொழிலாளர்களை நம்மளால் ஒழிக்க முடிஞ்சுதா? இன்னும் இல்லையே. தீவளையத்துக்குள்ளே குதித்த சிறுமியை நம்மளால் கல்விங்கிற வளையத்துக்குள்ளே நெருங்க முடிஞ்சுதா? கூட்டிகிட்டு வர முடிஞ்சுதா? இன்னும் இல்லையே. தேர்தல்னு சொன்ன உடனே நம்ம மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க?
எங்களுக்கு பொது தேர்தலே வேண்டாம், இடைத்தேர்தல் மட்டும் வச்சாலே போதும்னு சொல்கிறாங்க. அரசியல்வாதி மட்டும் என்ன பண்ணுறான்? ஏழைங்களுக்கு இலவசத்தை கொடுத்து கொடுத்து மக்களை கையேந்திகளாக வெளில வச்சுருக்காங்க. என்னமோ மக்கள் நம்மள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு போய், அரசியல்வாதி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு போய் ஜெயிச்சுட்டு டெல்லிக்கும் சென்னைக்கும் ஓசிலேயே போகிறாங்க, ஏசியில் பறக்கிறாங்க. மக்களுக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல்வாதி ஒரு சாக்கடைன்னு சொல்கிற பொது ஜனத்தால் இன்னைக்கு ரோட்டில் எந்த வியாபாரத்தையாவது அரசியல் நடத்தாமல் செய்ய முடியுமா? அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்கிற பொது ஜனத்தால் அரசியல் எந்த விதமான அரசியலும் செய்யாமல் ஒரு பூக்கடையை நடத்தி காட்ட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? காந்தியோட தேசம் தாங்க இந்த தேசம். ஆனால் இங்கே நல்லவனால் வாழ முடியுமா? காந்தியால் வாழ முடியுமா? காந்திக்கு இங்கே வாழ இடம் இருக்கான்னு நான் கேட்குறேன். அரசியல்வாதி மேலேயும் நம்பிக்கை இல்லைங்க. அரசு அதிகாரிகள் மேலே நம்ம வச்ச நம்பிக்கையும் வீணாக போச்சு. மக்கள் மேலே நம்ம வச்ச நம்பிக்கையும் மண்ணாக போச்சு. ஆனாலும் இந்த தேசிய கொடியை நம்ம சட்டையில் குத்துற இந்த ஒரு நாளாவது நம்ம தேச உணர்வு நம்ம நெஞ்ச குத்துனா சரிதாங்க. தனுபால், இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து தனி மனித சுதந்திரம் பெண்களுக்கு இரவு நேரத்தில் ஆகட்டும், பகல் நேரத்தில் ஆகட்டும், சாதாரண மனிதர்களுக்காகட்டும், இந்தியர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பான அமைப்பே இந்த தேசத்தில் கிடையாது. விவசாயம் சீரழிஞ்சு போச்சு, சுதந்திரம் பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? 67 வருஷங்களாக நம்மளுடைய நீண்ட நெடுங்கால 5 ஆண்டு திட்டங்களெல்லாம் என்ன பலன் கொடுத்துருக்குது, அது எந்த வகையில் இந்தியர்களுக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாக்கி பிரசாத் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். சொல்லுங்கள் பிரசாத். நேர்மையாய் செயல்பட்டால் இறைவன் நம்மை வழிபடுவான் என்பதை பதிவு செய்து இனியொரு விதி செய்வோம். இந்த அருமையான சுதந்திர தின கலந்துரையாடலில் கலந்து கொள்வதில் மகிழ்கிறேன். தனபாலன் அண்ணன் வந்தார், ரொம்ப நல்ல அடுக்கடுக்கான குற்றங்களை எடுத்து வச்சார். அது சுதந்திரத்தை பற்றி என்ன ஒரு சுதந்திரம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இதே 67 வருடங்களுக்கு முன்னால் என்ன நிலைமைன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு தெரியுமா? என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். அப்படி இருந்த இந்த நாட்டுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரமாக பேசுகிறீங்கன்னா அது நம் சுதந்திரம் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது தானே. சுதந்திரம்னா என்னன்னு புரியாமல் பேசுவது தான் இதுன்னு நினைக்கிறேன். சுதந்திரம் கிடைத்து ஒரு 6 வருடம், ஒரு வருடம் முன்னால் நேரு காரில் போயிட்டுருக்காரு ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கேற்றுக்கார். அப்போ ஒருத்தர் வழிமறைச்சி அவர் கேட்குறாரு, நீங்கள் கேட்டீங்களே இதே கேள்வி தான் அப்போ கேட்டார், ஏங்க சுதந்திரம் கிடச்சி என்ன பயன்னு. அப்போ நேரு சொன்னார், ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியை நீ வழிமறைத்து கேள்வி கேட்கிறாயே அதுதான் சுதந்திரம் உனக்கு கொடுத்ததுன்னு. சும்மா இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க ரத்தம் சிந்தாமல் கிடைத்ததுன்னு. யோசிச்சு பாருங்க, திருப்பூர் குமரனும் அவங்கெல்லாம் ரத்தம் சிந்தாமல் கிடைத்ததா? சுதந்திரம் கிடைச்சி இந்தியாவுக்கு கொடுத்துட்டு முதல் முறையாக அமெரிக்காவில் பிரிட்டிஷில் போய் அந்த பார்லிமெண்ட்டில் சர்ச்சில் பார்த்து எதிர்க்கட்சியினர் கேட்குறாங்க, இப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு. அப்போ சர்ச்சில் கூறுறாரு, காந்தியடிகள் கத்தியை எடுத்து நீட்டி இருந்தால் நாங்கள் வாளெடுத்து காட்டி இருப்போம், அது ஒருவேளை அவர் துப்பாக்கியை நீட்டி இருந்தால் நாங்கள் பீரங்கியை நிறுத்தி இருப்போம். என்ன செய்வது, அவர் அகிம்சை என்ற ஆயுதத்தை எடுத்து விட்டார், அதுக்கு நிகராகவோ அல்லது அதற்கு மேலாகவோ ஒரு ஆயுதம் உலகத்திலே இல்லைன்னு. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் சார். நீங்கள் சுதந்திரம்னா என்ன நினச்சிருக்கீங்க? இன்றைக்கி ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் எடுத்துக்கோங்க, கல்வியை எடுத்துக்கோங்க. தீண்டாமைங்கிற ஒரு விஷயத்தில் எத்தனையோ ஒரு சமூகமே புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் இன்று அதே சமூகத்திலிருந்து மிகவும் உயர் பதவிகளுக்கெல்லாம் அமர்றாங்கன்னா அது சுதந்திரம் கொடுத்த ஒரு வளர்ச்சி. நெப்போலியன் சொல்லுவார் அழகா, இந்த ஒரு தேசமானது கெட வேண்டுமென்றால் அது கெட்டவர்களின் கொடிய செயலால் ஆவதில்லை, நல்லவர்களின் மௌனத்தால் ஆவதுன்னு. நீங்கள் அடிக்கிட்டே போனீங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அது அவர்களெல்லாம் கெட்டவர்களே வச்சுக்கலாம். மொத்தம் ஒரு 1200 கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் ஒரு 20 கோடி மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியே கொலைகாரர்களுமாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 100 கோடி மக்கள் உத்தம புத்தர்கள் தானே. அந்த 100 கோடி மக்களினுடைய பொறுப்பு என்ன? சுதந்திரம் கிடச்சிருக்கு, பேசுகிறோம், அந்த பேச்சை நாம் ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறோம்? நான், என் ஒய்ஃபு, என் குழந்தை அப்படின்னு போயிடுறோம். தேசத்துக்காக நாம் என்ன பண்ணுறோம்? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு,
இங்கே இருக்கிற அதே இந்திய பிரஜை வெளிநாடு போனான்னா, அடடா இது வெளிநாடுறா, எச்ச துப்பக்கூடாதுரா, அடடா இது வெளிநாடுறா, இங்கே வந்து பொது இடத்துல குப்பை போடக்கூடாதுரான்னு நினைக்கிறான். ஆனால் அவனே இங்கே வந்து நம்ம நாடு தானே அப்படின்னு போட்டுட்டு இருக்கான். எதனால்? இது வந்து அந்த பொறுப்புணர்வு இல்லாதனால தான். ஒரு தனி மனிதனால் சமுதாயத்திற்காக எவன் போராடுவதற்காக வருகிறானோ அவனுக்கு உலகமே தலை வணங்குங்கிறதுக்கு அன்னை தெரசா தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன் தெரியுமா? எந்த நாட்டிற்கு வேணாலும் அன்னை தெரசா அவர்கள் விசா இல்லாமல், பாஸ்போர்ட் இல்லாமல் பயணப்பட முடியும். உலகத்திலேயே வந்து அந்த அம்மாவுக்கு தான் வந்து அந்த அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன அரசியல்வாதியா? அவங்க என்ன ஜனாதிபதியா? இல்லை பிரதமரா? இல்லை. சமுதாயத்திற்காக எவன் ஒருவன் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கிறானோ அவன் ஒருவன் தான் இந்த நாட்டில் வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியும். தனி மனிதனால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. வியட்நாம் போரில் வந்துங்க உங்களுக்கு வந்து போரையே மாற்றி போட்டது என்ன தெரியுங்களா? அந்த வியட்நாம் போரில் ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்ன குழந்தை நிர்வாணமாக ஓடி வருது. அதை வந்து ஒரு தனிநபர் தான் எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து வியட்நாம் போரில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களே எதிராக நின்று அதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆக தனி மனிதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அது பாரதியார் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் என்ன சொன்னார்? ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் கிடைத்து விட்டதுன்னு. அவர் தீர்க்கதரிசிங்கிறத நம்ம எல்லாம் ஒத்துக்கணும் இல்லையா? அழுவோமே அல்லல் படுவோமே ஏன் இந்த சுதந்திரம் கிடைத்து விட்டதுங்கிறதுக்காக அல்ல. சுதந்திரம் என்பது சரியாக புரிந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இப்படி பேச மாட்டீங்க. கண்டிப்பாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து குறைகள் இருக்குது. அதாவது இமைகள் என்றும் நமக்கு சுமைகள் அல்ல. சுதந்திரம்ங்கிறது நாடு என்ற கண்களை காப்பாற்றுகின்ற இமை. அந்த இமை சில சமயத்தில் உறுத்தலாம். அந்த இமைகள் இருக்கிற ரோமங்கள் ஒரு சில டைம் கீழே விழலாம். அதுக்காக வந்து பிரசாத், அது காற்றில் வரக்கூடிய தூசி பட்டும் கூட இமைகள் சில சமயத்தில் தடுமாறலாம். அப்போ நீங்கள் சொன்னதிலிருந்து பார்க்க போனால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லா இந்தியர்களுக்கும் பேச்சுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. தீண்டாமை ஒழிப்பு அறவே அகற்றப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் கல்வி அளிக்கப்படுகிறது. ஆனால் தனி மனித ஒழுக்கமான நீங்கள் சொன்னீங்களே, என்னுடைய இடத்தை நானே சுத்தமாக வச்சுக்கிறது, நம்முடைய சுற்றுப்புறத்தை இதை அழகாக அமைச்சுக்கிறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சுதந்திரம் அழகாக பாவிக்கப்பட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? மருத்துவத்தை பற்றி நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்தியாவானது உலக சுகாதார நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டது போலியோ இல்லாத நாடுன்னு. ஆக மருத்துவத்துறையில் நமது வெற்றியை பாருங்க. பாகிஸ்தான்காரன் வந்து நம்மளுடைய நாட்டை வந்து வீரர்களை கொள்றாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே பாகிஸ்தான்லேருந்து வர்ற குழந்தைகள் உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டில் தான் அறுவை சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்றணும். ஆக வல்லரசு ஆகின்ற பட்டியலிலே பார்த்தீர்கள்னா இந்தியா வந்து ஒரு முதல் இடத்துல இருக்கு, முதன்மையான இடத்துல இருக்கு. 900 வருடங்கள் முகலாயரிடமும் 400 வருடங்கள் பிரிட்டிஷ்கிட்டையும் அடிமைப்பட்டிருக்கோம். 67 வருஷம் தாங்க ஆச்சு. அந்த 67 வருடங்களில் இப்போ நம்ம பார்த்துருக்கிற வெற்றி என்ன? அதாவது செயற்கைக்கோளை கூட வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம நாட்டில் இருந்து வெளியிடுறாங்க. ஆக இது வளர்ச்சி இல்லையா? நாம் முந்தானத்துக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், நீர்மூழ்கி கப்பல் அணு உலையில் வந்து இந்தியாவுக்கு வந்து பண்ணியிருக்கணும். ஆக மின்சாரம் தயாரிக்க. ஆக இது எல்லாமே வளர்ச்சியை நோக்கித்தான். 1-2 குறைகள் இருக்குத்தான் செய்யும். எங்கே இல்லாமல் இருக்குது? ஆக இந்த 67வது சுதந்திர தின விழாவில் நான் ஆணித்தரமாக கூறுகிறேன், காந்தியடிகள் வந்தால் நிச்சயமாக சந்தோஷப்படுவார். இதில் என்ன உங்களுக்கு அச்சம் இருக்கிறது? அவர் வந்து இன்னும் இருக்கின்ற மற்றவர்களை திருத்தி ஒரு பூர்ண சுதந்திரத்தை வேணாலும் வலியுறுத்தலாமே தவிர இப்போதைக்கு இருக்கின்ற சுதந்திரம் நிச்சயமாக நாம் வழிபடக்கூடிய சுதந்திரமே. அதற்கு மக்களாகிய ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் போதும் என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.